நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹே ராதா, வாடி. என்னடி திடீர்னு வந்திருக்க? ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்டி. வாராதா, இப்படி வந்து உட்காரு. காவ்யா, நீ எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் காவ்யா. அதுக்கு தான் உன்னை தேடி வந்திருக்கேன். ஏண்டி ஹெல்ப்னு கேட்குற? எதுவாக இருந்தாலும் சொல்லு ராதா. என்னாச்சு ராதா? உன் ஃபேஸை பார்த்தாலே சரியில்லை. நீ ஏதோ பிரச்சனையில் இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு ராதா. நான் உன் ஃப்ரெண்டு தானே. ஜோதா, ராதா, ஃபர்ஸ்ட் நீங்கள் 2 பேர் வந்து உட்காருங்க. ராதா, ஜோதா, நீங்கள் பேசிட்டு இருங்க. நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். காவ்யா, இப்போ வேணாண்டி, நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். சரி சொல்லு ராதா, என்ன பேசணும்? வந்ததுலேருந்து உன் முகமே சரியில்லை. எதுவாக இருந்தாலும் சொல்லனாலும் சொல்ல மாட்டேங்கிற. உன்னோட பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியும் ராதா. ஏன் என்கிட்ட மறைக்கிற? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு ராதா. அந்த முத்துப்பாண்டிக்கும் உனக்கும் மேரேஜ் நடக்க இருந்தது, நீ அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வந்தது எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் எங்கள் மதினி தான் சொன்னிச்சு. நானே உன்னை பார்க்க வரலான்ட்டு இருந்தேன், நீயே வந்துட்டடி. ஆமாண்டி, அதான் நான் அந்த ஊரை விட்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு தங்குறதுக்கு ஒரு வீடும் ஒரு வேலையும் வேணும்டி. எப்படியாவது ரெடி பண்ணி கொடுக்காவியா? உன்னை நம்பி தான் நான் இங்கே வந்திருக்கேன். அந்த முத்துப்பாண்டி கிட்ட அப்பா வாங்கின கடனை நான் எப்படியாவது அடைக்கணும். அதுக்கு எனக்கு ஒரு வேலை வேணும் காவ்யா. சரிடி ராதா, கவலைப்படாத. நான் வேலை பார்க்குற ஆஃபீஸ்லேயே உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன், சரியா? சரி, நீ தங்குறதுக்கெல்லாம் வேற எங்கேயும் போக வேண்டாம், என் கூடயே தங்கிடு. நான் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கேன். இல்லை காவ்யா, என் கூட என் தம்பி தங்கச்சியும் இருக்காங்க. இது கம்பெனி கோட்ரஸ் தான் ராதா. இங்கே நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீயும் தம்பி தங்கச்சி எல்லாருமே இங்கே இருந்துக்கிடலாம், ஓகேவா? லீவுக்கு எங்கள் அண்ணன் பையன் சுபின் தான் இங்கே வருவான். மற்றபடி நான் மட்டும்தான் இங்கே இருப்பேன் காவ்யா. அதனால நீ தாராளமாக இங்கே தங்கிக்கலாம், ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் காவ்யா. சரி காவ்யா, எப்போ நம்ம வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறோம்? ஆமாம், சஞ்சு எங்கே ராதா? சஞ்சுவை ஹாஸ்டலில் விட்டுருக்கேன் காவ்யா. அவன் லீவுக்கு தான் வருவான். அப்புறம் காவ்யா, +2 தான் படிச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் கம்ப்யூட்டர் தெரியும், அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடி, நம்ம பார்த்துக்கலாம், விடு. ராதா, நம்ம கிளாஸ்லேயே நீ தான் நல்லா படிப்ப. நீ நல்லா படித்து டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட. ஆனால் உன் கனவு இப்படி ஆயிடுச்சேடி. சே, அதுக்கு என்னடி பண்ண முடியும்? நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதானே நடக்கும். ஆமாட்டி காவ்யா, இப்போ உங்கள் மதினி உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களா? இல்லை ராதா, நான் படிக்கும்போதே அவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க. இப்போ சும்மா விடுவாங்களா? என்னடி சொல்கிற காவ்யா? இன்னும் உங்கள் மதினி அப்படித்தான் இருக்காங்களா? ஆமா ராதா, என்ன பண்ணுறது? நீ சொன்ன மாதிரி எல்லாம் தலையெழுத்துன்னு நினச்சிக்க வேண்டியதான். சரி ராதா, நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா. நம்ம போய் மேடம் பார்த்துட்டு வந்துடலாம். ஆ சரி காவ்யா. மே கம்மின் மேம்? எஸ் கம்மின். என்ன காவ்யா, என்ன விஷயம்? காலையிலே வந்திருக்க? இல்லை மேம், அட்மின் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேக்கண்ட் இருக்குல்ல, அதான் என்னோட ஃப்ரெண்ட் இருக்கிறா, அவளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் மேம். அவளை வர சொல்லவா மேம்? அந்த பொண்ணு எந்த ஊரு காவ்யா? அப்புறம் நம்ம கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டியா? ஆல்ரெடி அவகிட்ட சொல்லிட்டேன் மேம். அவள் எங்கள் ஊர் பொண்ணு தான், என் கூட படித்த பொண்ணு, என்னோட ஃப்ரெண்டு தான் மேம். நல்லா ஒர்க் பண்ணுவா. இதோ நான் அவளை கூட்டிகிட்டு வரேன் மேம். ராதா, உள்ள வா ராதா. வணக்கம் மேடம். உன் பேர் என்னம்மா? என்ன படிச்சிருக்க? என் பேர் ராதா மேம். நான் +2 வரைக்கும் படிச்சிருக்கேன். கொஞ்சம் கம்ப்யூட்டர் தெரியும். கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா? மேம், தெரிஞ்சுக்கிட்டேன் மேம். காவ்யா சொன்னா மேம். சரி காவ்யா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி இந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுத்துரு. நம்மளோட கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நல்லா சொல்லிடு, ஓகே? எஸ் மேம். தேங்க்யூ மேம். என்ன காவ்யா, உன்னை நான் அப்போவே போக சொன்னேன். ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? அது வந்து மேம், ராதாவை என் கூட தான் கோட்ரஸில் தங்க வச்சிருக்கேன் மேம். ஓகே, நோ ப்ராப்ளம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். சரி போங்க, வேற ஏதாவது சொல்லணுமா? இல்லை மேம். சரி வா ராதா, போகலாம். ராதா, இதுதான் எங்களோட ஆஃபீஸ், நம்ம வேலை செய்ய போகிற இடம். நல்லா பார்த்துக்கோ. அதோ அந்த லாஸ்ட்ல இருக்கிறது தான் என்னோட சீட்டு. இங்கனுக்குள்ள நீ உட்காந்துக்கோ. ஆஃபீஸ் பிடிச்சிருக்கா ராதா?
மேடம் நல்லா பேசுறாங்களே. அப்படிலாம் நினைச்சிராத ராதா. சிந்தாமணி மேடம் பார்க்க தான் சாஃப்டா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அவங்க பசங்களே இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க பசங்களே சின்ன தப்பு பண்ணா கூட அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு நேர்மையாக இருப்பாங்க நம்ம சிந்தாமணி மேடம். என்னடி ராதா, நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. வேலை பிடிச்சிருக்கா இல்லையா? இல்லடி காவ்யா, எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு, மேடம் நல்லா பேசுகிறாங்க.